பல்லவன் எவ்வளோதான் கெஞ்சி கேட்டாலும் அவங்கள சோழனும் சரி சேரனும் சரி மன்னிக்கிற மாதிரியே தெரியல. அதனால அவங்க ஒரு இடத்துல சோகமாக உட்காந்துருக்கும்போது அங்கே போன நடேசனும் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸை அவங்களுக்கு பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பல்லவன் உடனே எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கோவத்தில் எந்திரிச்சு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நிலாவும் இங்கே வா, அவங்க தான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்கல்ல, வா வந்து உட்காரு, அங்கிள் நீங்கள் இவனுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல. ஆனால் நடேசனும் நீ என்னடா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்ட, நான் சின்ன வயசில் இதை விட நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் அவங்க பண்ண தப்பு எல்லாத்தையுமே சொல்லி இதெல்லாம் இந்த வயசில் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்புகள் எல்லாத்தையுமே நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் கடுப்பான நிலாவும் நான் போய் உங்ககிட்ட அட்வைஸ் கொடுக்க சொல்லி இங்கே கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. முதல்ல பல்லவா நீ எந்திரிச்சு போ, பையன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இதெல்லாம் சகஜம் அதெல்லாம் தப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் நடேசனும் நான் இப்போ என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டேன், இவனுக்கு எனக்கு தெரிஞ்ச அட்வைஸை சொன்னேன், எல்லாம் நல்லதுக்கு தானே சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கூட அவங்களோட தப்பை புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் சோழனும் இந்த மாதிரி பாண்டிக்கோ வானதிக்கோ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்க சேரனுடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலாவும் தயவு செஞ்சு சோழனோட பேச்சை கேட்காதீங்க, வானதி கண்டிப்பா அவ்வளோ மோசமான பொண்ணுலாம் கிடையாது, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா, நீங்கள் என்னைக்காவது அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்களா, அவள் தான் உங்களை பார்க்கறதுக்காக கடைக்கு வந்துக்கிட்டே இருக்கா. பாண்டியும் அதுக்கு கடையில் நிறைய வேலை இருக்குல்ல, எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அவங்களுக்கும் கொஞ்சம் நமக்கு டைம் கொடுக்கணும். அதனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு வேலை பண்ணுங்கள், வானதியை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இப்படின்னு அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன சேரான்னா நான் சொன்னது கரெக்டு தானான்னு கேட்க சேரனும் ஆமாம் பாண்டி நீ இன்றைக்கி வானதியை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக நிலாவோட ஃப்ரெண்டுமே அங்கே வந்துடுறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி நிலா 5,00,000 என்கிட்ட பணம் இல்லைன்றதுக்காக எங்களோட பிஸ்னஸில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவெடுத்திருக்கோம், இப்போதைக்கு பணம் தரலனாலும் பரவாயில்ல, எங்களோட கம்பெனியில் நீ வழக்கம் போல் பார்ட்னராக இருக்கலாம், அதுக்கப்புறம் உனக்கு எப்போ பணம் இருக்கோ அப்போ நீ கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நிலா அப்பையும் வேண்டான்னு சொல்ல, ஆனால் சேரனும் சோழனும் கண்டிப்பாக நிலா உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்வான், உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னராகவும் இருப்பா, அந்த பணத்தையும் நாங்கள் கூடி சீக்கிரம் தந்துடுவோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் நிலாவுக்கு தான் மனசு கேட்கவே இல்லை. அதனால் அவங்க குழப்பத்தோடு இருக்க அப்போது சேரன் சோழன் பாண்டியன் 3 பேருமே கண்டிப்பாக நாங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்துடும், நீ எதுக்கோ கவலைப்படாமல் இருன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்துட்டு வானதி வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு வானதியுமே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க கடைக்கு வர மாதிரி தெரியல, எங்கேயோ பார்க்காத மாதிரி கோச்சிக்கிட்டு போகிற மாதிரியே தெரியுது. ஸோ கைஸ் அடுத்து இப்போ கண்டிப்பாக பாண்டி வானதியோட மனசை மாற்றுறதுக்காகவும் அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காகவும் அவங்கள வெளியே கூப்பிட போகிறாங்க. ஆனால் வழக்கம் போல் வானதி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளையுமே பெருசாக்கி அவங்க கூட சண்டை தான் போட போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் சோழன் நினைக்கிற மாதிரியே பாண்டிக்கு கரெக்டான பேர் வானதி கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க, அண்ட் ஆல்சோ நிலா இப்போது பண தேவைகளால் கஷ்டப்படும் போது அவங்களோட குடும்பம் அவங்களுக்கு உறுதியாக நிற்கிறத பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.